வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கு, 1 கப் பச்சை பட்டாணி, தேங்காய் பாலுக்கு தேங்காய், புதினா, வெங்காயம், பட்டை வகைகள், இஞ்சி, பூண்டு, முந்திரி, பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாலே அரிசி ஊற வச்சிடலாம். குக்கர் சூடானது கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது பட்டை வகைகள் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா போட்டுக்கலாம். பட்டாணி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி இப்பயே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் கடைசியாக ஒரு சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்த போகிறேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொதித்து வரும்போது அரிசி போட்டுக்கலாம். இந்த அளவு அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கும்போது குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி.